தமிழ்நாட்டு மக்களால் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களினுடைய சமுதாய பின்னணி குறித்து இந்த காணொளியில் காணலாம். முதலாவதாக, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 5,30,000 வாக்குகளை பெற்று திமுகவை சேர்ந்தவரான ஈஸ்வரசாமி அவர்கள் முதல் முறையாக எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். திமுக கூட்டணியின் சார்பாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 4,40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரான சச்சிதானந்தம் அவர்கள் முதல் முறையாக எம்பியாகியிருக்கிறார். அடுத்தபடியாக, கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரான ஜோதிமணி அவர்கள் 5,31,000 வாக்குகளை பெற்று மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மதிமுகவை சேர்ந்தவரும் வைகோ அவர்களின் மகனுமாகிய துரை வைகோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரை விட 3,10,000 வாக்குகளை அதிகமாக பெற்று எம்பியாகி இருக்கிறார். அடுத்தபடியாக, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அமைச்சர் நேரு அவர்களின் மகனான அருண் நேரு அவர்கள் திமுகவின் சார்பாக போட்டியிட்டு 6,03,000 வாக்குகளை பெற்று எம்பியாகியுள்ளார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ப. சிதம்பரம் அவர்களின் மகனான கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்பியாகி இருக்கிறார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் 4,30,000 வாக்குகளை பெற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரான வெங்கடேசன் அவர்கள் எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். திரு சு. வெங்கடேசன் அவர்கள் கடந்த முறையும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக தேர்வாகி இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அமமுகவின் வேட்பாளரான டிடிவி தினகரன் அவர்களை விட 2,80,000 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாணிக்கம் தாகூர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்பியாக இருக்கிறார். இவர் தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த வாக்கு வித்தியாசம், அதாவது 4,000 வாக்கு வித்தியாசத்தில் எம்பியாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் சார்பாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு க. செல்வம் அவர்கள் எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 2,20,000 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறார். அரக்கோணம் தொகுதியில் 5,63,000 வாக்குகளை பெற்று திமுகவை சேர்ந்தவரான எஸ். ஜெகத்ரட்சகன் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக எம்பியாகி இருக்கிறார். இவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளருக்கும் இவருக்குமான வாக்கு வித்தியாசமானது 3 லட்சம் என்ற அளவில் உள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை திமுகவை சேர்ந்தவரும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் மகனுமான கதிரானந்த் அவர்கள் 5,68,000 வாக்குகளை பெற்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட கோபிநாத் அவர்கள் 1,88,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எம்பியாகியுள்ளார். அதேபோல் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பாக முதல் முறை போட்டியிட்டவரான திரு ஆ. மணி அவர்கள் 4,32,000 வாக்குகளை பெற்று எம்பியாகியிருக்கிறார். கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவின் தலைவரான அண்ணாமலை அவர்களை 1,18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து திரு கணபதி ப. ராஜ்குமார் அவர்கள் முதல் முறை எம்பியாகியிருக்கிறார். இவர் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் முன்னாள் மேயர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா வேட்பாளரை விட 2,40,000 வாக்குகளை அதிகமாக பெற்று திமுகவை சேர்ந்தவரான ஆ. ராசா அவர்கள் எம்பியாகியிருக்கிறார். திருப்பூர் மக்களவை தொகுதியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரான கே. சுப்பராயன் அவர்கள் 4,72,000 வாக்குகளை பெற்று மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஈரோடு மக்களவை தொகுதியை பொறுத்தவரை திமுகவை சேர்ந்தவரான கே. இ. பிரகாஷ் அவர்கள் அதிமுக வேட்பாளரை விட 2,35,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று எம்பியாகி உள்ளார். அடுத்ததாக, திமுக கூட்டணியின் சார்பாக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து 4,44,000 வாக்குகளை பெற்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்தவரான மாதேஸ்வரன் அவர்கள் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கடலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரான விஷ்ணு பிரசாத் அவர்கள் 4,55,000 வாக்குகளை பெற்று எம்பியாகி இருக்கிறார். இவர் கடந்த முறை ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் அதிமுக வேட்பாளரை விட 1,03,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று இரண்டாவது முறையாக எம்பியாகி இருக்கிறார். அதேபோல் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முதல் முறையாக களம் கண்ட வழக்கறிஞர் சுதா அவர்கள் அதிமுக வேட்பாளரை விட 2,70,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று முதல் முறை எம்பியாகி இருக்கிறார். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வை. செல்வராஜ் அவர்கள் 4,65,000 வாக்குகளை பெற்று முதல் முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.
திமுகவின் சார்பாக தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து 3,12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு முரசொலி அவர்கள் முதல் முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திரு விஜய் வசந்த் அவர்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை விட 1,80,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று எம்பியாகி இருக்கிறார். திமுக கூட்டணியின் சார்பாக திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான ராபர்ட் புரூஸ் அவர்கள் 5,02,000 வாக்குகளை பெற்று முதல் முறை எம்பியாகி இருக்கிறார். தென்காசி மக்களவை தொகுதியில் திமுகவின் சார்பாக போட்டியிட்ட ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட அதன் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை விட 1,96,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று முதல் முறை எம்பியாக பணியாற்ற இருக்கிறார். கலைஞர் அவர்களின் மகளும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தொடர்ந்து 2வது முறையாக எம்பியாக தேர்வு பெற்றவருமான கனிமொழி அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 3,93,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட முன்னாள் IAS அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர்கள் 7,96,000 வாக்குகளை பெற்று எம்பியாகி இருக்கிறார். இவர் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வடசென்னையிலிருந்து தொடர்ந்து 2வது முறையாக திமுகவை சேர்ந்தவரான கலாநிதி வீராசாமி அவர்கள் எம்பியாகி இருக்கிறார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 3,40,000 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறார். தென்சென்னை தொகுதியில் திமுகவை சேர்ந்தவரான தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் 5,13,000 வாக்குகளை பெற்று எம்பியாகி இருக்கிறார். இவர் கடந்த முறையும் தென்சென்னை மக்களவையின் உறுப்பினராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் திரு தயாநிதி மாறன் அவர்கள் திமுகவின் சார்பாக தொடர்ந்து 2வது முறையாக போட்டியிட்ட நிலையில் மொத்தமாக 4,13,000 வாக்குகளை பெற்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை விட 4,90,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று திமுகவின் பொருளாளரான TR பாலு அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் மக்களவை தொகுதியில் திமுகவின் சார்பாக போட்டியிட்ட திரு TM செல்வகணபதி அவர்கள் 5,46,000 வாக்குகளை பெற்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவை சேர்ந்தவரான மலையரசன் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 54,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று முதல் முறை எம்பியாக தேர்வு பெற்றிருக்கிறார். அதேபோல் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவரான ரவிக்குமார் அவர்கள் 71,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று எம்பியாக பணியாற்றியிருக்கிறார். ஆரணி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் சார்பாக போட்டியிட்ட MS தரணிவேந்தன் அவர்கள் சுமார் 4 லட்சம் வாக்குகளை பெற்று ஆரணி மக்களவை தொகுதியின் எம்பியாக தேர்வு பெற்றிருக்கிறார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து 2வது முறையாக திமுகவை சேர்ந்தவரான அண்ணாதுரை அவர்கள் 5,47,000 வாக்குகளை பெற்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.